ஓம் சாந்தி. பிரம்மா பாபாவுடைய சிறப்பு அம்சங்களை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு பாபா 1936லேருந்து 1969 வரைக்கும் இந்த அற்புதமான சேவை செய்துட்டு 1969 ஜனவரி 18 அபித்தமாயிட்டாரு. அதுக்கப்புறமா தாதி பிரகாஷ்மணி தலைமையில் இந்த யக்ஞம் சிறப்பாக நடந்து கொண்டே இருந்தது. அப்போது ஒரு நாள் எல்லா தாதிகளும் ஒன்றா சேர்ந்து தாதி பிரகாஷ்மணி தாதி என்ன சொன்னாங்க, நம்ம பாபாவுடைய சிறப்பு அம்சங்கள் ஸ்பெஷாலிட்டிஸில் நம்ம பேசலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசிச்சு. ஒரு 25 பாபாவுடைய ஸ்பெஷாலிட்டிஸை செலக்ட் பண்ணி அதை புக் வடிவத்தில் எல்லோரும் போட்டு எல்லாரும் படிக்கணும். நம்ம சாக்காரத்தில் நம்ம பாபா கூட இருந்தோம், ஆனால் எவ்வளோ குழந்தைங்க பாபாவை பார்க்கல, இன்னும் வரப்போக குழந்தைங்க அவரை பற்றி தெரியாது, அதனால் நம்ம அவர் சிறப்பு அம்சங்களை எல்லாருக்கும் தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த 25 முக்கியமான சிறப்பு அம்சங்களை தேர்ந்தெடுத்தாங்க. பிரம்மா பாபாவுடைய முக்கியமான அந்த 25 சிறப்பு அம்சத்தில் நம்பர் 1 நிச்சய புத்தி மற்றும் கவலையற்ற ராஜாவாக இருந்தார். நம்பர் 2 சதா ஏகாந்த விருப்பமுடையவராக இருப்பார், கூடவே அனைவருடன் இனிமையாக பழகினார். நம்பர் 3 ஆத்மீக திருஷ்டி மற்றும் ஆத்மீக விருத்திக்கான பயிற்சி பண்ணி கொண்டே இருந்தார். நம்பர் 4 தேக சம்பந்தத்திலிருந்து சதா அப்பாற்பட்ட நஷ்ட மோகத்தில் இருந்தார் பாபா. நம்பர் 5 எதுவும் புதிதல்ல, நத்திங் நியூ என்னும் உணர்வின் கூடவே பாபா என்ன செய்தார், அனைத்து தடைகளையும் வெற்றி அடைந்தார். 6வது பிழையற்றவராகவும் விழிப்புடனும் இருந்தார். 7வது கம்பீரம் மற்றும் எளிமையாக இருந்தார். 8வது சதா சம்பூர்ண சமர்ப்பண புத்தியுடன் வாழ்ந்தார். 9 சிக்கனமாக இருப்பதன் கூடவே விசால மனதுடைய இருந்தார். 10 நிமித்தமாகவும் பணிவுள்ளவராக இருந்தார். 11 எப்போதும் அனைவருக்காக சுப எண்ணம் சுப ஆசை கொண்டிருந்தார். 12 உலக சேவாதாரியாகவும் பரோபகாரி இருந்தார். 13 சதா பற்றற்று விலகியும் என்ன செய்தாரு, அனைவராலும் நேசிக்கப்படுவராக இருந்தார். 14 என்றும் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை இருந்தார். 15 தூய்மையின் பொலிவு மற்றும் அதிகார தோரணையுடன் வாழ்ந்தார். 16 கல்வி புகட்டுவதன் கூடவே சாட்சி மற்றும் மன்னிக்கும் தன்மையுடன் வாழ்ந்தார். 17 கலைப்பட்டவராகவும் உறக்கத்தை வென்ற நிலையவராக இருந்தார். 18 பரந்த உள்ளம் உடையவராகி ஆதாரம் மற்றும் பிறரை உய்விக்கும் சொரூபமாக வாழ்ந்தார். 19 தானி மகாதானி வரதானியா இருந்தார். 20 நம்பிக்கை இழந்த நிலையிலும் அனைவருக்கும் நம்பிக்கை ஊட்டினார். 21 ஸ்தாபகர் என்னும் உணர்வின் கூடவே பாலனையும் செய்து கொண்டே இருந்தார். 22 தேகத்தில் இருந்த பொழுதும் என்ன செய்தார், சதா விதேகி அசரீரி நிலையில் ஸ்திதியில் பயிற்சி செய்தார். 23 சதா எவரெடி ஆல்ரவுண்டராக இருந்தார். 24 சத்தியத்தின் மேலாண்மை மற்றும் பேச்சில் இனிமையுடன் வாழ்ந்தார். 25 சதா நிராகாரி நிர்விகாரி நிரகங்காரி ஸ்திதியின் அபியாசம் செய்து கொண்டே இருந்தார். பாபா நிச்சய புத்தியோடு இருந்தார், அதனால கவலையற்ற ராஜாவாக இருந்தார். அப்போ எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவர் லேசாக இருந்தார். நாடகத்தின் மீது பாபா மீது ஃபுல் ஃபெய்த் வச்சுருந்தார். அப்போ ஒரு முறை பெகரி பாட்டு அந்த டைமில் போலிதாதி பாபா இன்னைக்கு என்ன செய்யலாம், இன்னைக்கு சமையல் சப்பாத்தி, இந்த சாதம் சாம்பார் கேரட் பீன்ஸ் பொரியல் எல்லாம் பண்ணுமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் அவங்க சொன்னால் பாபா எதுவுமே இல்லை, அங்கே காலியாக இருக்கு எல்லாம். அப்போது நீ ஏமா கவலைப்படுற, நீ போமா நான் பார்த்துக்கிறேன். அப்போ பாபா உடனே போயிட்டு பிரம்மா பாபா என்ன செய்தார், ரூமில் போயிட்டு சிவ பாபா கிட்ட ஃபைட் பண்ணுறாரு. இது உன்னுடைய யஜ்ஞம் தான், எனது இல்லை, எனக்கு என்ன குழந்தைங்களை பட்டினி போடலாமா, நீங்கள் எப்படி நீங்கள் குழந்தைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி பாபாவை கூட அவ்வளோ ரூருகான் அப்படியே பேசுகிறாரு. அப்போ கரெக்டாக போலிதாதி பாபா சொன்னார், நீ 12 மணிக்கு மேலே வாமான்னு. அப்போ கரெக்டாக 12 மணிக்கு பாம்பேலேருந்து ஒரு மாதாஜி 10,000 ரூபாய் மணி ஆர்டர் வருது. உடனே பாபா கடையிலெல்லாம் போயிட்டு எல்லா பொருளாக வாங்கி உடனே எல்லா பசங்களுக்கும் சமைச்சு போட்டாங்க. அந்த அளவுக்கு 300 பேருக்கு சாப்பாடு செய்யல. அந்த நேரத்தில் இப்படி கவலையாக இருப்பாங்க எல்லாம். ஆனால் பாபா
ஃபுல் ஃபெய்த்ல இருந்ததுனால கவலையற்று இருந்தார், மகாராஜாவா இருந்தார். அதுக்கப்புறம் பாபா வந்து எப்போதுமே ஏகாந்த பிரியரா இருப்பாரு. குழந்தைங்களோட எல்லாம் விளையாடுவாரு. எல்லாரும் கூட சின்ன சின்ன பசங்களோட சின்னவங்களா, இளைஞரோட இளைஞரா, பெரியவங்களோட பெரியவங்களா இருப்பாரு. அதே நேரத்துல எல்லாரையும் திருப்திப்படுத்தி குஷியா இருப்பாரு. அதே நேரத்துல ஏகாந்த அடிக்கடி தனிமையில இருந்து அந்த பிரம்மா பாபா வந்து என்ன செய்வாரு, அப்படியே சிவபாபா மகிமையில எண்ணத்துல அப்படியே மூழ்கிடுவார், ஞான சிந்தனையில மூழ்கிடுவார். அப்படியே அவருடைய ஆத்மா வந்து குஷியோடு இருக்கும். பசங்களுக்கு மேல இனிமையாகவும் பேசுவார், அப்படியே அன்போடு பழகுவார். அது மாதிரி வாழ்ந்திருந்தார். அப்போ பிரம்மா பாபா வந்து முதல் அவர் பயிற்சி பண்ணதே இந்த ஆத்மீக திருஷ்டி, ஆத்மீக விருத்தி. எப்போ சிவபாபா வந்தாரோ உடனே அவர் புரிஞ்சினார், இந்த உலகம், இந்த நாடகம், ஆத்மா எல்லாத்தையும் புரிஞ்சுன்னு யாரை பார்த்தாலும் ஆத்மா ஆத்மா பார்க்க பயிற்சி பண்ணார். அது முதல்ல எழுதி பழகினார். தன்னுடைய ஒய்ஃப் யசோதா ஆத்மா, நாராயணன் ஆத்மா, நிர்மலா ஒரு ஆத்மா அப்படின்னு பயிற்சி பண்ணார். அப்போ ஜாதி, சமயம், மொழி, இனம், நிறம் எல்லாத்துலேருந்து விடுபட்டு எல்லாரும் பிரம்மா பாபா மீது அன்பு காட்ட ஆரம்பிச்சாங்க. அந்த ஒரு ஆன்மீக திருஷ்டி, ஆன்மீக விருத்திக்கான பயிற்சியை அவர் பண்ணி அந்த சமுதாயத்துல எல்லாருக்குமே பிரம்மா பாபா பிடிச்சவராய். பாபா வந்து எப்போதுமே தேக சம்பந்தத்துல வரவே மாட்டார். ஏன்னா புரிஞ்சினார், இந்த தேகம் அழியக்கூடியது, இது வந்து என்னுடைய தேகம் இல்லை, இது வந்து சிவபாபாவுக்கு நான் கடனா கொடுத்துட்டேன். உசைனுடைய இது வந்து குதிரை அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் பாலனை பண்ணுவாரு. ஆனா பாபா அந்த தேகத்தின் மீது சம்பந்தமே இல்லாதது. அதே நேரத்துல நானே வந்து சிவபாபா குழந்தை, அப்போ எல்லாம் என் உறவினர் சொந்தெல்லாம் யாரு, எல்லாருமே பாபா குழந்தைங்க. அது மாதிரி தேக சம்பந்தத்திலிருந்து சதா நஷ்டமோக நிலையில அப்படியே வாழ்ந்துருந்தாரு. எப்போ பார்த்தாலும் பாபா வந்து பேசிட்டே இருப்பாரு. ஆனா 1 hour பேசினாலும் 5 நிமிஷத்துல அவங்க சாரத்தை புரிஞ்சுப்பாங்க. சொல்ல வருவாங்க பசங்க, ஆனா 5 நிமிஷத்துல எல்லாம் புரிஞ்சுன்னு அவங்கள திருப்திப்படுத்தி அனுப்பிச்சிடுவாரு. அப்புறம் தடைகள் பயங்கரமா வந்து இந்த யக்னத்துல, உங்களுக்கு தான் தெரியுமா, 1937 இந்த தூய்மையை கடைபிடிக்க ஆரம்பிச்ச உடனே எங்க பார்த்தாலும் ஒரே கலாட்டா. பாபா அப்போ என்ன சொன்னாரு, இது வந்து ருத்ரனுடைய யக்னம், இது வந்து எந்த தடைகள் வந்தாலும் இந்த விக்னம் வந்து தடைகளை ஈஸியா நம்ம வெற்றி அடையலாம். ஏன்னா போன கல்பத்துல நம்ம தான் ஜெயிச்சோம். அந்த கல்பத்தின் நினைவு பாபா இருந்தது, வெற்றியாளரா இருப்போம். அதே நேரத்துல பாபா வந்து என்ன செய்தாரு, தன்னுடைய குழந்தைங்களுக்கு வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் அந்த நாடகம், நத்திங் நியூ, எதுவுமே புதிதல்ல, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கு ஒரு இன்சிடென்ட் சொல்றேன். நம்ம இவங்க இருக்கிறாங்களே, மன்மோனி தீதி மவுண்ட் ஆபு வந்து செலக்ட் பண்றாங்க, பிரிட்ஜு கோட்டின்னு ஒரு இடத்துல செலக்ட் பண்ணிட்டு, அப்போ பாபாவுக்கு டெலிகிராம் விடுறாங்க. அப்போ குழந்தைங்கள எல்லாரும் கப்பலில் அழைச்சின்னு வந்துடுறாரு. மறுநாள் அந்த இடத்துல எல்லாரும் கராச்சிலேருந்து அபுக்கு வந்துட்டாங்க, இந்தியா. அப்போது 1950 மே மாதம். அப்போது மறுநாள் எல்லாம் வெளில வராங்க, பார்த்தா ஒரே பாம்புலாம் இருக்குது. குழந்தைங்களாம் பயந்துட்டாங்க. அப்போது மன்மோனி தீதி சொன்னால், பாபா நான் தவறான இடம் செலக்ட் பண்ணிட்டேன் பாபா. இல்லைம்மா, 5000 வருஷத்துக்கு முன்னாடி இதே தான் நீ செலக்ட் பண்ண, இந்த பாம்புலாம் உங்களை ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லி பாபா வந்து ஆறுதல் கொடுத்தாரு. அது மாதிரி பாபா வந்து டிராமா மீது பக்கா நிச்சயம் எல்லா தடைகளையும் வெற்றியாளரானார். அப்புறம் வந்து அந்த கவனக்குறைவு, இந்த சோம்பேறித்தனத்தை நம்ம வெற்றி அடையணும்னு சொல்லி பாபா எப்போதுமே அலர்ட்டா இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு, அலர்ட்டா இருப்பாரு. எந்த ஒரு பிழையும் இல்லாத தன் வாழ்க்கையை வந்து நடத்தணும்னு சொல்லி அனுபவம் பண்ணார். அதாவது குழந்தைங்க வந்து இதை இப்போ செய்யலாமா, இல்லை ஒரு நாள் பொறுத்து செய்யலாம் அப்படிலாம் பாபா எதையுமே போஸ்ட்போன் முன்னாடி அப்பப்போ எல்லாம் முடிச்சிடணும். அது மாதிரி வந்து பாபா வந்து ஸ்ட்ரிக்டா வந்து, அதே நேரத்தில் வந்து பிழை இல்லாத இருக்கணும், எதுவுமே வந்து அக்யூரேட்டா இருக்கணும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாரு. அதுக்கப்புறமா வந்து பாபா வந்து கம்பீரம், அதாவது ஆன்மீக பொலிவு அவர்கிட்ட இருக்குது. அவர் சாதாரண வேலை செய்தாலும் அந்த உள்ள பாபா நினைவிலே இருந்து கம்பீர தோற்றம். அவரை பார்த்தாலே ஒரு கம்பீர மகாராஜா, ராஜாக்கள் மாதிரி தான் இருந்தார். ஆரம்பத்திலே வந்து லௌகியத்துல அந்த காஷ்மீர், இந்த அமர்நாத் யாத்திரெல்லாம் போக சொல்ல அவங்களெல்லாம் பார்க்கும்போது இது ராஜ குடும்பம் தான் சொல்லுவாங்க அங்கே இருக்கிறவங்க, அந்த பூஜாரிங்களாம். அது மாதிரி பாபா வந்து ஒரு முறை வந்து ஜஸ்ட் அந்த மவுண்ட் ஆப்ல தான் சாணிலாம் விட்டு, அப்போல்லாம் வந்து பைலர் தண்ணி வந்து சூடு பண்ணதுக்கு இந்த சாணியில் அந்த அடுப்புக்கறியில் அந்த தூள்லாம் போட்டு உருண்டை பண்ணி அந்த நெருப்புல போட்டு தண்ணி சூடு பண்ணுவாங்க, இந்த சுடுதண்ணி பாய்லர். அப்போது பாபா பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தார். பாபா வந்து சாதாரணமாக இருந்தார்.
இந்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஹெட் யாருன்னா அவர் வந்து சிரிச்சார் பாபா. அப்போ பாபா ஒரு திருஷ்டி கொடுத்தாரு அவருக்கு. அந்த சாதாரண சேவை செய்யும்போது அவர் உள்மனம் வந்து ஆன்மீக திருஷ்டியில இருந்து பார்த்தோன்னே அந்த வந்த ஒரு பெரிய விஐபி அவரு அப்படியே அவரு சும்மா அப்படியே மேலே போயிட்டார் அவரு. இந்த 3 உலகத்துக்கு அப்பாற்பட்டு அந்த மாதிரி அவருக்கு ஒரு அனுபவம் ஆச்சு. அது மாதிரி பாபா எந்த காரியம் செய்தாலும் அந்த ஸ்திதியில இருந்து உயர்ந்த ஸ்திதியில இருந்து சேர்ந்தால அவரு கம்பீரமா வாழ்ந்து வந்தார். ஆனா பாபா வந்து இவ்வளோ பெரிய ரிச், அதாவது கோட்டீஸ்வரா இருந்தாரு. எப்போ பாபா கிடைச்ச பிறகு எல்லாம் சிம்பிளா ஆயிட்டு, அந்த ஒரு ஜிப்பா அந்த பேஸ்டி கட்டின்னு ஆல்வேஸ் சில நேரத்தில் வந்து பாபா வந்து ஆர்டினரியா பனியன் போட்டுன்னு கார்பெண்டர் வேலை செய்வார். அவருடைய பாத்ரூம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குடியில் பக்கத்தில் ஒரு சின்ன பாத்ரூம் இருக்கும் அந்த காலத்தில். அப்போ வந்து அந்த டோரு கூட அவ்வளோ சரியா இருக்காது. அந்த மாதிரி அங்கே தான் போவார், தண்ணி எடுத்துட்டு போவார். அதை மாதிரி பாபா வந்து எளிமையோடு வாழ்ந்தார். அதே நேரத்தில் கம்பீரமாக இருந்துச்சு. அவர் வந்து ஃபஸ்ட்டு பாபா வந்து தன்னுடைய சரீரத்தை மட்டும் வந்து சமர்ப்பணம் பண்ணல. உடல் பொருள் ஆவி அனைத்தையும் ஸ்தூலமாக சொன்னா புத்தியை ஃபுல்லாக சரண்டர் பண்ணார். என்னுடைய புத்தி வந்து கிடையாது, சிவபாபா தான் என்னை ஆட்டி வைக்கிறாரு, அவரு சொல்படி தான் நடக்கணும். அதாவது பாபா வந்து சம்பூர்ண சமர்ப்பண புத்தியாக இருந்ததுனால அவர் என்ன காரியம் செய்தாலும் அவருக்கு வந்து வெற்றி கிடைச்சிது. துல்லியமான அந்த புத்தி இருந்ததுனால அவர் எல்லா காரியத்திலையும் வந்து முன்னேற்ற பாதையிலே போயிருந்தார். அது மாதிரி சமர்ப்பணம் பண்ணது, சமர்ப்பணன்ற வார்த்தை வந்து ரொம்ப அற்புதமான வார்த்தை. ஆனால் பாபா வந்து அதை வந்து லைஃப்பில் அருமையாக கடைபிடிச்சு அது மாதிரி எல்லாரும் வாழணும்னு வந்து எல்லாருக்கும் வந்து வழிகாட்டினார். பாபா வந்து அவ்வளோ ரிச்சு பெரிய மகாராஜா மாதிரி வாழ்ந்துட்டு கடைசியில் பிரம்மா பாபா வந்து தன்னுடைய பாடியை வந்து சிவபாபாவுக்கு அர்ப்பணம் பண்ண பிறகு வாழ்க்கையை அவர் கொடுத்துட்ட பிறகு அவர் வாழ்க்கையை வந்து ரொம்ப சிம்பிளாக எளிமையாக இருந்துச்சு. எளிமை என்பது ஒரு அழகான குணம். அப்போ அவர் சிம்பிளாக ஒரு சாதாரண ஜிப்பா வேஷ்டி கட்டின்னு தான் இருந்தார். ஆனால் அவருடைய மனசு வந்து ரொம்ப விசாலமான மனசு. எல்லா குழந்தைகளுக்கும் இது வேணும் அது வேணும் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார். அந்த மாதிரி கொடுத்தாரு. விசால மனசு இல்லைனால அவர் வந்து யார் வந்தாலும் மதுபனுக்கு குழந்தைங்களுக்கு கிஃப்ட் கொடுக்கணும் அந்த பழக்கத்தை இன்னைக்கும் தாதிங்க கடைபிடிச்சுனே வராங்க. பாருங்க, 10,000 என்ன 20,000 30,000 வந்தாலும் எல்லாருக்கும் கிஃப்ட் கொடுக்குறாங்க. அதுதான் பாபா வந்து அந்த காலத்துல இருந்து செய்தது. அவர் வந்து சிக்கனமா இருப்பாருன்னா எதுல சிக்கனம்னா, அதாவது வேஸ்ட், தன்னுடைய நேரம் எண்ணங்கள் எல்லாம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல இருந்து சிக்கனமா இருக்கு. அதாவது எல்லாத்தையுமே வந்து பர்ஃபெக்டா யூஸ் பண்ணி அதே நேரத்துல எல்லாருக்குமே வந்து எல்லாம் கிடைக்கணும். அது மாதிரி ஒரு மனசு இருந்தது அவர்கிட்ட. பாபா வந்து எல்லாம் நான் செய்கிறேன் இந்த என்ன ஒரு முறை கூட அவர் இல்லை. ஐ எம் அன் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு கருவி. அந்த ஒரு பாயிண்ட் எல்லாம் அவர் பக்காவாக இருந்தார். எல்லாம் செய்பவர் சிவபாபா தான் அப்படின்னு சொல்லி நிமித்தமாக இருந்தார். அதே நேரத்தில் பணிவுடன் இருந்தார். பாபா வந்து எவ்வளவு குழந்தைங்களா இருந்தார் சரி, எந்த குழந்தைங்களா இருந்தார் சரி, அவங்க கூட விளையாடுவார். அவர் வந்து சொல்லுவார், எங்கெல்லாம் குழந்தைங்க, நானும் வந்து பாபா குழந்தைங்கன்னு சொல்லி பாபா சிறுவர்களோட சிறுவர்களாக இருப்பார். வயதானவர் சொல்லுவார், நீங்கள் வந்து அம்ஜீன்ஸ் என் கூட என்ன மாதிரி நீங்கள் அனுபவத்தில் நீங்கள் சேவை பண்ணலாம். இளைஞர் சொல்லுவார், நீங்கள் வந்து ரெட்டை 2 சக்தி இருக்கும், சரீர சக்தி இருக்குது, ஆன்மீக சக்தி இருக்குது. சின்ன பசங்களை சொல்கிறார், சோட்டா சுபானல்லா, நீங்களாம் ஞானத்தை சொன்னால் பெரிய பெரிய விஐபிஸ்லாம் அசந்துவாங்க. அந்த மாதிரி பாபா வந்து எல்லாரோட வந்து அன்போடு பணிவோடு இருந்தார். அந்த பணிவு தன்மையில தான் அவர் எல்லா காரியத்திலையும் வந்து சக்சஸ் ஆனார். அதாவது ஒரு விஸ்வ கல்யாணக்காரி, ஒரு விஸ்வ சேவைக்கு வந்து சேவையில் வெற்றிக்கு முக்கியமானது பணிவு என்பது வேணும்னு சொல்லி குழந்தைங்களுக்கு அவர் நல்ல பாடமாக இருந்து அது எக்ஸாம்பிளாக இருந்து புரிய வச்சார். அப்புறம் பாபா வந்து எந்த ஒரு வீக்கான சோல் அது இருந்தாலும் அவங்களுடைய ஆத்மா கொஞ்சம் வீக்காக இருக்குது, அவங்களுக்கு சக்தி கொடுக்கணும். அப்போ பாபா ரொம்ப ஃபுல்லாக அவங்களுக்காக சுப எண்ணம் வச்சு அவங்கள முன்னேற்ற பாதையில் கொண்டு வரு. சுப எண்ணம் எப்பொழுதுமே சுப பாவனை, பாசிட்டிவ் திங்கிங் தான் இருக்கும் பாபா. சில பேர் சொல்ல, பாபா இந்த குழந்தை வந்து இந்த சிஸ்டர் சரியில்லை பாபா, இந்த பிரதர் சரியில்லை. பாபா சொல்லாரு, அவங்க வந்து அந்த நேரத்தில் அவங்க வந்து மாயா கடுமையாக இருப்பாங்க, அவங்க மேலே சுபபாவனை வைங்கன்னு சொல்லி அவங்களுக்கும் சொல்லி தருவார். இந்த சுபபாவனையை வந்து பெரிய ஒரு சக்தி வந்து அது மூலிமா ஆத்மாவுக்கு ரொம்ப பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாபா வந்து அவங்களுக்கு அறிவுறுத்துவார். அந்த காலத்துலேயும் பாபாவுக்கு வந்து சொல்லுவார், போ பாருங்க, நம்ம படங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் அவ்வளோ விரும்பி வாங்குவாங்க.
பல நாடுலேருந்து நம்ம பாபா குழந்தைங்க வருவாங்க. அது மாதிரி அந்த ப்ராட் மைண்ட், அதாவது அவருக்கு வந்து சொல்லுவாங்கல்ல ஃபார் சைட்டட், எதிர்காலத்தை பற்றி எல்லாம் தெரிஞ்சு வச்சிருந்தார். அப்போ சொல்லுவார் பாபா, அந்த உலக சேவாதாரின்னா ஒரு நாடுக்கு ஒரு இடத்துக்கு மட்டும் இல்லை, நீங்கள் உலகத்துக்கே சேவை பண்ணணும்னு சொல்லி ஆரம்பத்தில் குல்சாதாரி 9 வயசு அவங்களுக்கு சொல்லுவார், நீங்கள் வந்து உலகத்துக்கே சேவை செய்யணும், லண்டன், ஜெர்மனி, ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ரஷ்யா. அப்போ அவங்க சொல்லுவாங்க இதெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியல பாபா. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் தாதிங்கெல்லாம் போயிட்டு அந்த சேவை செய்துட்டு வந்துடுறாங்க. அதனால பாபா வந்து உலக சேவாதாரி வந்து அதே நேரத்தில் பரோபகாரி, எல்லாருக்குமே அவர் வந்து உபகாரம் பண்ணினார். தன்னை வந்து எதிர்த்தவங்க கூட பாபா என்ன சொன்னாரு, அவங்களுக்கு டோலி கொடுத்தான்னு. அது மாதிரி அவர் வந்து மனசுல வந்து கள்ளம் கபடம் மட்டும் வாழ்ந்திருந்தார் பாபா. பாபா வந்து எப்போதுமே வந்து சொல்லுவார் இல்லையா, நீங்க எல்லாரும் கூட நீங்க பழகணும், அதே நேரத்தில் விலகி இருக்கணும், அன்போடு இருக்கணும்னு. அதாவது பற்றற்று இருக்கணும், அதே நேரத்தில் அனைவரால நேசிக்கப்பட்டார் பாபா சதா. அதாவது சொல்லுவார் பாபா, நீங்க வந்து எல்லாரும் கூட சேவை பண்ணணும், எல்லாரும் கூட பழகணும், ஆனா வந்து அட்டாச்மெண்ட் அந்த இதுல வந்து சொல்லுவார், தாமரைக்கு சமமா அவர் வாழ்ந்து காட்டினார். எவ்வளோதான் இந்த உலகத்துல துக்கம், அசாந்தி, கலியுகத்துல இந்த மாதிரி சேற்றில் இருந்தாலும் அந்த தண்ணியில் இருந்தாலும் தாமரை எப்படி தனி பட்டு இருக்காத மாதிரி பாபா வந்து விலகி இருந்து வாழ்ந்து காட்டினாரு. அதே நேரத்தில் எல்லாருமே அவர் மீது அன்போடு இருந்தாங்க, அனைவராலும் நேசிக்கப்பட்டார். பாபா எந்த காரியத்தையும் வந்து நான் வந்து முதல்ல இது செய்கிறேன், அப்புறமா யோகா பண்ணுறேன், சேவை செஞ்சு யோகா பண்ணிட்டு சேவை பண்ணுறேன், அது மாதிரி கர்மத்தை வந்து யோகத்தோடு கலந்து வாழ்ந்தார். கர்மமும் யோகமும் சமநிலையில் இருந்தார். எந்த காரியம் செய்தாலும் அந்த யோகத்தோடு பாபா வந்து அந்த கர்மங்களை செய்து பழகப்படுத்தினார் பசங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் வந்து என்ன செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா, பாபா சொல்லார், கேரம் போர்டு ஆடுவார் பசங்களோட. இப்போ யார் கூட விளையாடுறீங்க? நான் சிவபாபா கூட விளையாடுறேன். சில பேர் சொல்லலாம் பிரம்மா பாபா. அப்போ நீங்கள் வந்து பிரம்மா பாபா மறந்துட்டியா? சிவபாபா கூட விளையாடுனா அப்போ பிரம்மா பாபா கூட விளையாடுன்னா சிவபாபா மறந்துட்டியான்னு. அது மாதிரி பாபா வந்து குழந்தைகளோட விளையாடுவார். அந்த நேரத்துலையும் ஞானத்தை கொடுப்பாரு. கர்மம் செய்தாலும் யோகத்தில் இருக்கணும் அப்படின்னு அனுபவம் பண்ண வச்சார் பசங்களுக்கு. இந்த மகா வேலியுடைய ஆதாரமே வந்து தூய்மை தான். இந்த தூய்மை வந்து ஒரு மகான் சக்தின்னு சொல்லி தூய்மையின் பொலிவோடு அத்தாரிட்டியோடு வாழ்ந்தார். பாபா சொல்லாரு, எது வந்தாலும் நீங்க வந்து இந்த தூய்மையை வந்து விடக்கூடாது. அதுதான் யக்னத்தினுடைய இதுவே. ஆரம்பத்துல இந்த யக்னத்துல பிரச்சனை வந்ததே அந்த தூய்மையுடைய கடைப்பிடிக்கல தான். எல்லாரும் வந்து கலியுகத்துல விஷத்தை விரும்புறாங்க. ஆனா குழந்தைங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கெல்லாம் வந்து விஷத்தை விட்டோம், நாங்க வந்து இப்போ ஞான அமிர்தத்தை பருகி கொண்டே இருக்கிறோம், கடைசி வரைக்கும் நாங்கள் இதில் தான் இருப்போம், எங்களுக்கு வந்து ஞான ரத்தினங்கள் தான் அலங்காரம், இந்த நகை நட்டுல மீது ஆசையில் அப்படி இதுதான் பெரிய கலாட்டாச்சு. அப்போ அது மாதிரி பாபா தூய்மையின் பொலிவு, அவருடைய பொலிவு தெரியும் அந்த முகத்திலேருந்து. பாபா வந்து அந்த பியூரிட்டியுடைய சக்தியை வந்து எல்லாருக்கும் அதுவே வைப்ரேஷனில் பாருங்க. எப்படிப்பட்ட சோல் வந்தாலும் பாபா முன்னாடி வந்தோடனே அந்த சக்தி வந்து அவங்களுக்கு அனுபவமாசில் அவங்க குறைகள் வீக்னஸ்லாம் அவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓஹோ, நம்மக்கிட்ட இந்த குறை இருக்குது, இவர் வந்து நம்ம மூல சுபபாவனை வச்சு அந்த தூய்மையின் பவர் கொடுக்குறாருன்னு அனுபவம் பண்ணாங்க. அப்புறம் குழந்தைங்களாம் பாபா வந்து டீச்சிங் பண்ணதோடு இருக்க மாட்டார், ப்ரீச்சிங் பண்ணார், ப்ராக்டிக்கலாக செய்து காட்டினார். பாபா வந்து எல்லா சன்ஸ்காரம் உள்ள குழந்தைங்களோட ஒரு 400 பேர் வளர்த்தாருன்னா எப்படி இருப்பாங்க? ஒவ்வொருத்தரும் ஒரு விதமாக சொல்லும். பாபா என்ன செய்தார், எல்லாத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்குற ஒரு தன்மையை கொண்டு வந்து. அப்போ சில பேர் வந்து சொல்லுவாங்க, பாபா இவர் இந்த தப்பு பண்ணிட்டாரு. பாபா வந்து வீக் சொல்ல வந்து நீ சரியில்லை சொன்னால் அந்த சொல் இன்னும் வீக்காகிடும். அவங்கள வந்து உற்சாகப்படுத்தி நீ வந்து கிரேட்டு, அவங்கள வந்து மன்னிச்சுவார். அதாவது எப்போது மன்னிப்பதே ஒரு பெரிய அறிவுரைன்னு சொல்லி பாபா அடிக்கடி சொல்லுவார் குழந்தைங்களுக்கு. நீங்கள் வந்து அதை ஃபர்கெட் அண்ட் ஃபர்கிவ் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த குழந்தைங்கள நம்ம எப்போ மன்னிக்குமோ அவங்க உணர்வாங்க, ஐயோ நம்ம எவ்வளோ மிஸ்டேக் பண்ணி கூட பாபா என்னை மன்னிச்சிட்டாரு, சரி இனிமேலாவது நம்ம மாறணும் சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மாறும். அதுதான் பெரிய ஒரு அறிவுரைன்னு பாபா. பாபா வந்து சொல்லுவார் இல்லையா, காலையில் எழுந்துட்டு ராத்திரி வரைக்கும் ஒரு சேவை பண்ண. அப்போ இல்லை பாபா இன்னும் இந்த வயசுல கூட பண்ணாரு, கலைப்பற்று இருக்கிறாரு, கலைப்பற்ற சேவாதார் பாபா. கலைப்புனா என்னன்னா அந்த சரீரத்தின் கலைப்பில், அதாவது உள் மனசுல அவர் ஆழ்ந்த ஞானம் யோகத்துல இருந்தாலும் அவர் மகிழ்ச்சியோடு இருந்தார். அதாவது எப்போ யார் சுறுசுறுப்பா நல்லா சந்தோஷமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து கலைப்பே தெரியாது. அது மாதிரி கலைப்பற்றிருந்தாரு. அதே நேரத்தில் உறக்கத்தை வென்றவராக இருந்தார்.
பாபா சொல்லுவாரு, என்னுடைய எஜமானன் என்ன கூப்பிடுறாரு, 2 மணிக்கு பாபா வந்துருவார். சில நேரத்துல எல்லாம் ஒரு வாட்டி தாதிங்கெல்லாம் பாரு, என்ன விளக்கு எரிஞ்சுட்டே இருக்கு பாபா ரூம்ல. அப்படி மறுநாள் கேட்குறாங்க, என்ன பாப்பா ராத்திரிலாம் வெளிச்சமா இருந்து நீங்க வந்து எழுதிங்க, நான் என்ன செய்துமா, சிவபாபா வந்துட்டாரு, 2 மணி 1:30 மணிலாம் வந்து எனக்கு இது செய் அது செய் சொல்லினே இருக்கிறாரு அதுன்னு சொல்லுவார். அது மாதிரி பாபா காலை பகல் ஏதாவது உறக்கத்தை பசங்களுக்காக அனைத்தையும் தியாகம் பண்ண, அவருடைய ரெஸ்ட் டைம் கூட சேவை பண்ண. ஒரு முறை டாக்டர் அவர் இருக்கிறாரு, அவரு வந்து சின்ன வயசுல பாபாவுக்கு கூட வந்து பேட்மிண்டன் ஆடுவார், கேரம் போர்டு ஆடுவார். அவர் வந்து சொல்றாரு ஒரு வாட்டி, பாபா நான் போகிறேன் டெல்லிக்கு, கொஞ்ச நேரம் என் கூட நீங்கள் பேட்மிண்டன் ஆடுவாங்க. அப்போது பாபா வந்து விஸ்வகிஷோரை கூப்பிட்டு டென்னிஸ் கோர்ட்லாம் போட சொல்கிறாரு. அப்புறம் கொஞ்ச நேரம் விளையாட்டு அந்த குழந்தைய அனுப்புகிறாரு. அப்புறமா தான் தெரியுது அவ்வளோ ஜுரம் இருந்திருக்கு. அந்த ஜுரத்தெல்லாம் கூட பார்க்காம அது மாதிரி விளையாடிட்டு அவங்க குழந்தைய சந்தோஷப்படுத்தி அனுப்புகிறாரு. அது மாதிரி நம்ம ரோசி பெஞ்சி, நம்ம சரளா தீதி, மோகினி தீதியில் அவங்கெல்லாம், மோகினி வேகனில் அவங்கெல்லாம் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸ். அவங்களாம் சின்ன அப்பப்போ பாபா ரூம் போவாங்க. பாபா அப்போ இந்த லட்சுமி சாப்பிட்ற நேரத்தில் நீங்கள் வரக்கூடாது, அப்போது அவங்க கோச்சிங் வரமாட்டாங்க, 2 நாள் வராது. இப்போ பாபாக்கு எங்கே அந்த குழந்தைங்களை காணும். அப்போ தான் தெரியும் லட்சு எங்களை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க பாரு, லட்சு தாதின்னு. அதெல்லாம் சொல்லக்கூடாது, குழந்தைங்க எப்போனா வரட்டும்னு சொல்லுவார். அது மாதிரி பாபா தன்னுடைய நேரத்தை அவர் ரெஸ்ட் எடுக்க நேரத்தில் கூட குழந்தைங்களுக்காக அவர் தியாகம் பண்ணார். அது மாதிரி வந்து தபசி தியாகி இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் வந்து ரொம்ப குழந்தைங்களுக்காக பாபா வந்து இந்த யக்ஞ சேவையில் தன்னுடைய உடல் பொருள் மனம் ஆவி அனைத்தும் சேவை பண்ணதோடு இந்த குணங்களை வந்து குழந்தைங்களை அடையணும். அது மாதிரி தானி மகாதானி வரதானியாக இருந்தார் பாபா. அப்புறம் சில குழந்தைங்க இந்த யக்ஞத்தில் அப்படியே போக டல்லாகிடுவாங்க. என்ன பாபா இந்த இது மாதிரி ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நம்பிக்கை எடுக்கிற நேரத்தில் பாபா சொல்றாரு, அவருக்கு வந்து பாபா வந்து பூஸ்ட் பண்ணி அற்புதமான பாயிண்ட்ஸ்லாம் சொல்லி மீண்டும் அவங்களுக்கு அவங்க அந்த நம்பிக்கை விட்டு மீண்டும் இந்த பாதையில் இந்த ட்ரெயின் வந்து அந்த ட்ராக்ல போகணும்னு சொல்லி பாபா அவ்வளோ பாடுபட்டு அவங்கள நம்பிக்கை பாபா சொல்ல அவங்க நம்பிக்கை எழுந்து போயிடலான்னு இருப்பாங்க. அப்போ நேரத்தில் பாபா வந்து அவங்களுக்கு நல்லா இது பண்ணுவார். அதே நேரத்தில் பாபா வந்து எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாருன்னா நஷ்டமாக இருப்பார். விஸ்வகிஷோர் அவர் கடைசியில் 1968 ஏப்ரலில் அவர் அங்கே பாம்பேயில் சரீரம் விட்டோன்னே ரமேஷ் பை ஃபோன் பண்ணுறாரு, பாபா பாடி எடுத்துன்னு வரட்டும். எதுக்கு பாடி? அவர் தான் போயிட்டார்ல, அங்கேயே எரிச்சிடுவாரு. அப்போ தான் எல்லாருக்கும் ஆச்சரியமாயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த போட்டோலாம் எடுத்துன்னு வராங்க. அந்த தாதிங்க 2 பேர் போனாங்க, அந்த சந்திரி தாதியோ ஒன்று தாதி. அப்போ போட்டோலாம் காட்ட வந்து, பாபா நீங்கள் வேஸ்ட் பண்ணிட்டீங்க பைசாவை, இந்த போட்டோலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லுவார். இல்லை கீழ் போடுங்க. 1937-38 கடைசி வரைக்கும் 68 வரைக்கும் பாபா கூடவே இருந்து எல்லா மேனேஜர் ரோல் அவர் அதான் சொல்லுவாங்க. யாராவது கேட்பாங்க, நீங்கள் யார் இந்த இன்ஸ்டியூஷன் மேனேஜரான்னு கேட்பாங்க. அவர் சொல்ல, நான் இல்லைப்பா, நான் ஒரு சேவாதாரின்னு. அந்த மாதிரி க்ளோஸாக இருந்தவர் கூட பாபா வந்து அந்த மோகத்திலேருந்து வெற்றி அடைஞ்சிட்டார். அவர் வந்து எல்லாருக்குமே பாபா என்ன செய்வார், நான் வந்து இந்த இன்ஸ்டியூஷன் ஹெட்டு, நான் தான் ஸ்தாபனம் பண்ணேன் அப்படின்லாம் சொல்லுவாரு. பாபா வந்து என்னை செலக்ட் பண்ணிக்கிறாரு, நான் அவருக்கு வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து இந்த காரியத்தை நடத்தியிருக்கேன். பாபா என்ன சொல்கிறாரு அதை செய்கிறேன். என்னுடைய உடல் மனம் பொருள் புத்தி எல்லாம் சமர்ப்பணமாக்கிட்டேன். அதனால நான் வந்து ஸ்தாபகம் இருந்தாலும் கூடவே பாலனி நல்லா பண்ணார். எல்லாமே சேவை செய்து அவருடைய ஸ்டேஜ் வந்து ரொம்ப அவ்வியக்தமாயிடுச்சு. ஒரு சேவை சமாசாரம் சொல்லி குழந்தைங்களாம் வருவாங்க, லாங் லிஸ்ட்டு, ஏதாவது 1 hour பேசுவாங்க. ஆனால் 5 நிமிஷம் பேசணுன்னே பாபா நான் புரிஞ்சினோமா எல்லாம் அந்த சாரத்தை புரிஞ்சுன்னு அவங்கள அவ்வளோ திருப்தி பண்ணி அமைச்சிடும். 5 நிமிஷத்தில் அவங்க திருப்தி ஆகிடுவாங்க. அந்த மாதிரி பாபா வந்து அசரீரி ஸ்தேதியை அப்பப்போ பயிற்சி பண்ணார். அதனால தான் கடைசியில் அவர் வந்து 1969 ஜனவரி 18 லாஸ்ட் கிளாஸ் எடுத்துட்டு 9 மணிக்கு வெளில வர்றார். உடனே அவர் வந்து ஜமுனா பிரசாத் வாணி டிபார்ட்மெண்ட்டு மதுபனில் பாண்டபனில் அவரை போய் அழைச்சிட்டு. அப்போ யக்னத்தில் பாருங்க, நம்ம கிட்ட 1937 ஆரம்பத்தில் கராச்சிலெல்லாம் நம்ம எப்படி இருந்ததுன்னா 3 பஸ்ஸு 6 காரு 34-35 சைக்கிள் இருந்துச்சு. ஆனால் கடைசியில் அந்த பாபா சரீரத்தில் ஒரு வெஹிக்கிள் இல்லை, சைக்கிளில் போய் டாக்டர் அழைச்சிட்டு வரப்பினார். அந்த டாக்டர் வந்து அரோரான்னு பேர். அவர் வந்து நக்கீலே கிட்ட அவர் வீடு. அப்பாய் பார்த்துன்னே இதோ வரேன், நான் குளிராக இருக்குது. அப்போ ஜனவரி மாதத்தில்
நான் டீ சாப்பிட்டு வரேன்னு சொல்லி அவர் டீ போட்டு சாப்பிட்டு நீ போன்னு சொல்லி அந்த 9 மணிலேருந்து பாபா ரூமில் வந்து படுத்து அந்த 9:30க்குள்ளே அவர் வந்து அந்த கர்ம போகத்துக்கும் கர்ம யோகத்துக்கும் ஃபைட்டிங் நடக்குது. அதில் பாபா வந்து ஜெயிச்சுட்டு கர்ம யோகி தாதி கையில் கை வச்சு அப்படியே திஷ்டி விட்டு ஆத்மா. டாக்டர் வந்து வந்து பார்த்தாரு பாபாவை, அப்படியே ஆச்சரியமாக இந்த இன்ஜெக்ஷன் போட்டாரு. இன்ஜெக்ஷன் போட்டுல ஆத்மா போச்சு. அதை மாதிரி பாபா வந்து விதேகி ஸ்ரீயில் ரொம்ப அனுபவம் பண்ணதோடு அந்த கடைசியில் அவருக்கு எந்த விதமான கஷ்டம் இல்லாத அமைதியாக ஆத்மா. எப்போதுமே எங்கே போனாலும் வந்து பாபா சொல்லாரு, நீங்கள் வந்து எவர் ரெடியாக இருக்கணும். எவர் ரெடினா என்ன அர்த்தம்? எல்லா ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம ஆத்மா வந்து எல்லா காரியத்திலையும் வந்து நம்ம ரெடியாக இருக்கணும். அதாவது இப்போதான் நான் வரேன் இந்த அப்போ பாபா வந்து அது நல்லா ட்ரைனிங் கொடுப்பாரு. முன்ன சொல்லுவாங்க ரோசி பெஞ்செலாம் மவுண்ட் அபு போனோடனே, அப்போ சின்ன வயசு அவங்க நல்லா அருமையாக இங்கிலீஷில் பேசுவாங்க ஆரம்பத்தில். அப்போ வந்து அவங்க ஒரு நாள் பாபா கிட்ட ஒரு வாரம் தங்கலான்னு வருவாங்க, ஒரு நாள் இருப்பாங்க. மறுநாள் பாபா பச்சி நீ வந்து கல்கத்தா போகணும், அங்கே ப்ரோக்ராம் லெக்சர் பண்ணணும். என்ன பாபா இப்போ தான் வந்து உடனே போக சொல்லி எவர் ரெடி எல்லாத்தையும் பாபா சொன்னார்னா நம்மளுக்கு ஷிவ் பாபா ஆர்டர் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறேன். உடனே பாபா வந்து அது மாதிரி ட்ரைனிங் கொடுத்து குழந்தைங்களை தயார் பண்ணார். ஆல்ரவுண்டாக இருக்கணும். எந்த காரியம் இது இந்த சேவை நீ செய்யாது, இன்னைக்கு அந்த சேவை தெரியாது இல்லை. பாபா வந்து எல்லா சேவையும் செய்து காட்டினார். பாபா யாருக்குமே வாங்க வாங்க இந்த சேவை செய்ய மாட்டார். அம்மாவும் பாபா என்ன செய்வாங்க, காய்கறி கட் பண்ணுறதுக்கு ஆளே இருக்காது, உடனே போய் காய்கறி கட் பண்ணினே இருப்பாங்க. அதை பார்த்துட்டு ஐயோ அம்மா போயிட்டாங்க பாபா போயிட்டாங்கன்னு குழந்தைங்களாம் ஓடி வந்து திருப்பி சேவை செய்வாங்க. அது மாதிரி பாபா எல்லா காரியத்தையும் செய்து காட்டினார். டீச்சிங் ப்ரீச்சிங் மட்டும் ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணார். அப்ளை பண்ணத்தோடு எல்லாருக்கும் பாபா ரிப்ளையும் கொடுத்தாரு, நிறைய சப்ளையும் கொடுத்தாரு. அந்த மாதிரி பாபா வாழ்ந்து காட்டினார். அதாவது எவர் ரெடி ஆல்ரவுண்டராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாபா வந்து ட்ரூத் தான் வந்து இந்த யஜ்ஞத்தினுடைய பில்லர். அதாவது சத்தியமான பாபா, சத்தியமான ஞானம், இந்த சத்தியமான ஒரு இந்த வாழ்க்கைன்னு சொல்லி பாபா வந்து இந்த சத்தியத்தினுடைய அத்தாரிட்டி வாழ்ந்தனால யார் எவ்வளோ பேர் பாபா இதெல்லாம் பண்ணணும்னு நினச்சாங்க, ஒன்றையும் செய்ய முடியல. பாபா தான் வெற்றி அடைஞ்சார். பாபா வந்து எந்த குழந்தைங்களுமே வந்து ஹார்டாக ரொம்ப சவுண்டாக ஆவேசமாக பேசு, எப்போதுமே எல்லாருக்குமே இனிமையாக பழகுற அந்த ஒரு பழக்கத்தை உருவாக்குறது. குழந்தைன்னு கூப்பிடுவாரு, பச்சின்னு கூப்பிடுவாரு. ஏதாவது அவங்க தப்பு செய்தால் கூட அவர் வந்து என்ன செய்வார், ஓப்பனாக சொல்ல மாட்டார், அந்த வாணியில் எடுத்து சொல்லுவார். இந்த மாதிரி வாணிலே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், அவங்களுக்கு ஆன்சர் வந்துடும், இந்த தப்பு நான் பண்ணிடுறோம். அதே மாதிரி பாபா வந்து கூப்பிட்டு சொல்லுவார், இனிமையாக பேசுவார், யுக்தியோடு பேசுவார். அவர் சின்ன வயசுலேயே அந்த ஆரம்பத்திலே பாபாவுக்கு வந்து அந்த கலை இருந்திருக்கு. அவர் வைர வியாபாரம் சொல்ல அந்த கதை தான் உங்களுக்கு தெரியுமே. 2 பசங்க அவங்க குமாஸ்தாவுடைய பசங்க வந்து இந்த ஒரு சின்ன ஒரு வைர டப்பா எடுத்து விடுவாங்க. அந்த நேரத்தில் பாபா இல்லை, அவங்க குமாஸ்தா ஒருத்தர், அவர் கூட வேலை செய்கிறவர், பாபா கடையில் வேலை செய்கிற பசங்க 2 பேர் சின்ன பசங்க வருவாங்க. பாபா அப்புறமா வந்து கடையில் முடிச்சு பார்த்தா ஒரு வைர டப்பா சின்னது காணும். இப்போ யார் வந்தாங்கன்ட்டு இது மாதிரி இந்த ஒர்க்கருடைய பசங்க வந்தாங்க 2. அப்போ பாபா புரிஞ்சினார். உடனே மறுநாள் பாபா அந்த குமாஸ்தா வீட்டுக்கு போயிட்டு போனவுடனே கதவு தண்ணி அவர் பயந்துட்டார். ஐயோ என்ன ஓனர் வந்துட்டாரு, நம்ம எதுமா என்ன தப்பு செய்தோம் என்னன்னு புரியல அவருக்கு. ஒன்றியில் பாபா என்ன சொன்னார், நீங்கள் நேற்று உங்கள் குழந்தைங்களாம் வந்தாங்க கேள்விப்பட்ட கடைக்கு, அப்போ நான் இல்லை பிஸ்கெட்டு சாக்லேட்லாம் கொடுக்கல, அதனால் குழந்தைங்கள பார்த்து இதெல்லாம் சாக்லேட்லாம் கொடுக்கலாம் பிஸ்கெட்லாம் கொடுக்கலாம் வந்து சொல்லி தனித்தனியாக அவங்களுக்கு எல்லோரும் கொடுத்துட்டு அப்புறம் தனியாக அந்த சின்ன பையன்கிட்ட இந்த ஒரு அங்கே நீங்கள் எல்லாம் வந்தீங்களே அப்போ விளையாட்டுக்காக இது ஒரு சின்ன பொருளை யாரை எடுத்துன்னு வந்தியா நீன்னு கேட்பேன். அவன் சொல்கிறான், இல்லை நாடுல அண்ணா தான் எடுத்தான்னு. அப்புறம் அவன் அண்ணன் அப்புறம் எடுத்து கொடுத்துருவாங்க. பாபா சொன்னார், பாபா அப்போவே யார் மீது பாபா சந்தேகம் பண்ண மாட்டேன், எல்லாரும் கூட நேர்மையாக ட்ரூத்தாக இருப்பாங்கன்னு நம்பிக்கையோடு அதே நேரத்தில் எல்லாரும் நேர்மையாக இருந்தாங்க அவர் கடையில். பாபா சொன்னால் இதெல்லாம் சின்ன விஷயம் தான், குழந்தைங்க விளையாட்டுக்கு, அதெல்லாம் ஒன்றும் மேலே தப்பு இல்லை, யார் மேலே தப்பு இல்லை சொல்லி அவர் சமாதானப்படுத்த. அந்த மாதிரி பாபா வந்து இனிமையாக யுக்தியோடு பேசி அவங்கள வந்து வெற்றி அடைஞ்சார். சில பாபா வந்து 1969 இல்லையா, ஜனவரி 17 அவருக்கு கொஞ்சம் இருமல் இருந்திருக்கு. அப்போது பாபா வந்து டாக்டர்லாம் பார்த்துறாரு. மறுநாள் வந்து கிளாஸ் எடுக்கலான்னா அவரால் முடியல, எவ்வளோ ட்ரை பண்ணார் ஆனால் முடியல. அப்போ தாதி சொன்னாங்க, நீங்களாம் போயாதுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் கிளாஸில். இல்லை நான் போகணுன்னு பார்த்தாரு. அப்புறம் போல வந்துட்டார் திரும்பி. அதுக்கப்புறம் நைட் கிளாஸ் எடுத்து தான் ஆகணும்,
ஏன்னா பசங்களாம் ரொம்ப யோசிப்பாங்க, என்ன பாபா காலையில் வரலையா இரவு வரலன்னு. அப்போது பாபா சீக்கிரம் எல்லாரையும் சமையல்லாம் செய்து சாப்பாடு கொடுத்துட்டு எல்லாரும் கிளாஸ் முடிச்சுட்டு அவங்களுக்கு வந்து லாஸ்ட்டில் ஒரு அரை ஹவர் எந்த ஒரு டிஸ்டர்ப் இல்லாத எடுத்தார் இந்த கிளாஸ். லாஸ்ட் என்ன சொல்லார் பாபா, குட் நைட் சொல்லிட்டு பாப்பா போகிறார். அன்னைக்கு வந்து பாபா வந்து விதாய் வாங்கி போகிறேன் உங்ககிட்ட அந்த வேர்டு கடைசியில் சொன்னார். முன்னாடி பாபா சொன்னார் நிராகாரி, நிர்விகாரி, நிரகங்காரி. அந்த வார்த்தை தான் பாபா கடைசியாக சொன்ன 3 வார்த்தை. அந்த இதில் வந்து பாபா வந்து இந்த 3த்தையும் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து வாழ்ந்து காட்டினார். அதுதான் வந்து அவருடைய கடைசி மகா வாக்கியம். இப்படிப்பட்ட மகான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா பாபா வந்து நம்மளுடைய யஜ்ஞத்தை வந்து எவ்வளோ சேவை பண்ணிட்டு அவருடைய குணங்களை சிறப்பம்சமாக நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு. இதை வந்து நம்ம ஃபாலோ ஃபாதர்னா என்ன அர்த்தம், ஃபுட் ஸ்டெப்பில் நடந்து அந்த மாதிரி நம்மளும் ஆகணும். ஓம் சாந்தி. பாபா வந்து Brahma Baba played a wonderful role to bring back heaven on this earth under the auspicious guidance of the Supreme Father, Shiv Baba. Om Shanti.